ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது கவின்ஸ் ஆல் இன் ஒன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்வீட்டான கோதுமை ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தண்ணி எந்த ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:6. அதாவது 1 கப் கோதுமை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 6 கப் தண்ணி ஊற்றணும். கோதுமை மாவில் சின்ன சின்ன கட்டி சேராதபடி அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு கிஸ்மிஸ் முந்திரி அதை வறுத்து எடுத்துக்கலாம். கிஸ்மிஸ் முந்திரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 4 ஏலக்காய் வச்சுருக்கேன். அதே பேனில் நம்ம கலந்து வச்சுருக்க கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஹல்வாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா அது குட்டி குட்டியாக கட்டி சேராமல் வரும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா ஹை ஃப்ளேமில் வைங்க. இது இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவு நம்ம கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதை விட டபுள் மடங்காக, அதாவது 1:2 அந்த ரேஷியோவில் சுகர் ஆட் பண்ணணும். 1 கப் கோதுமை அப்படின்னா 2 கப் சுகர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. சுகர் சேர்த்தோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீமி லுக் கிடைக்கும். ஹல்வாவுக்கு கலர் வேணும், அதனால் நான் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலக்கும் போதே நம்மளுக்கு அந்த ஹல்வா கலர் கிடைக்குது பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகி நம்ம ஹல்வா கலர் கிடைக்குது. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக 3 தடவை நம்ம ஆட் பண்ணணுங்க. இப்போ செகண்ட் டைம் நெய் விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் முந்திரி அப்புறம் ஏலக்காயை பொடிச்சு வச்சுருக்கேன். அதையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 3வது தடவையாக நெய் விட்டுக்கிறேன்.
பாருங்கள், நேரம் ஆக ஆக பேனில் வந்து நம்மளுக்கு ஒட்டவே ஒட்டாது. ஹல்வா அப்படியே ஸ்மூத்தாக ரெடி ஆயிரும். ஓகேங்க, இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுட சுட கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.